துளாராசி அன்பர்களை பொறுத்தல பார்த்தீங்கன்னா ஒரு விடாப்பிடியான கொள்கை, எதிர்கால திட்டம், கனவுகள் அதிகமா இருக்கும். எட்டுக்குடைய அதிபதி ராசிக்கும், எட்டுக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் இப்பொழுது ராசியிலிருந்து 12ஆம் இடமான கன்னிகா ராசியில இருக்கிறார். ராசியுடைய அதிபதி புதன் பகவான் உங்க ராசியிலே, முக்கியமாக துளாராசி அன்பர்களுக்கு வந்து சொல்ல போனால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய உங்க காலமாக இருக்கிறது. திரிகோணஸ்தானத்திலே வந்து சனியும் ராகும் சேர்ந்திருக்கிறார்கள். அதுபோல உங்களுக்கு சுப செலவுகள் உங்களுக்கு வந்து மறையும். உங்களுக்கு திருமண யோகங்கள் கூடி வரப்போகிறது. ஏனென்றால் பயணங்கள் 12லே அயன சயன போகம் விரயஸ்தானம், அதுல சுக்கிரன் இருக்கிறார். உங்க நட்பு வட்டாரத்திலே கவனமாக இருப்பீர்கள் எப்பொழுதுமே. ஆனால் இந்த நேரத்திலே அடிசருக்கும் கவனமா இருந்துக்குங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குருவே மகேஸ்வரகா குரு சாட்சா பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. குருவே சர்வ லோகானாம் விஜயே அவரோகினாம் யதஹே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே நமாக. அன்பார்ந்த அம்மனருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் யதார்த்த ஜோதிடர் சிவஸ்ரீ உமையர்த்தங்கம் குருக்கள். இப்பொழுது எதை பத்தி பார்க்க போறோம்னா, சுக்கிர பகவானுடைய பயிற்சியை பற்றி அங்க பார்க்க போறோம். இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி, சுக்கிர பகவான் என்றால் உங்கள் அனைவருக்கும் தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி, சுக்கிர பகவானுடைய காரகத்துவம் என்னவென்றால் பணம், செல்வாக்கு, ஆடம்பரம், விசேஷம், அழகு, அழகு சாதன பொருட்கள், அதே போல உலோகம், கண்ணாடி பொருள்கள், இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ், இன்டீரியர் ஒர்க், வீட்டில் வந்து சில அழகு சாதன பொருட்களை வீடு புதுப்பிக்கிறது, இதுக்கெல்லாம் காரகத்துவம் வந்து சுற்றுலா செல்வது, இதுக்கெல்லாம் காரகத்துவம் வந்து சுக்கிர பகவான் தான். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் இந்த துலா ராசியிலே ராசியினுடைய அதிபதி, அதாவது எட்டுக்குடைய அதிபதி ராசிக்கும், எட்டுக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் இப்பொழுது ராசியிலிருந்து 12ஆம் இடமான கன்னிகா ராசியில இருக்கிறார். ராசியுடைய அதிபதி புதன் பகவான் உங்க ராசியிலே, முக்கியமாக துளாராசி அன்பர்களுக்கு வந்து சொல்ல போனால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய உங்க காலமாக இருக்கிறது. இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி 12லே இருக்கிறார், 11லே கேது, 12லே சுக்கிரன், அதே போல ராசியிலே செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கிறார். பரிவர்த்தனை யோகம். அதே போல திரிகோணஸ்தானத்திலே வந்து சனியும் ராகும் சேர்ந்திருக்கிறார்கள். அதுபோல உங்களுக்கு சுப செலவுகள் உங்களுக்கு வந்து மறையும், சுப செலவுகள் கூடும். திருமண வயதிலே இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆண் பெண் இருபாலர்களும் திருமணம் நடக்கக்கூடிய யோகங்கள் வரப்போகிறது. ஆண்கள் வந்து காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் கைகூடும். உங்களுக்கு நல்ல அனுகூலம் உண்டாகும். பெற்றோர்களுடைய சம்மதம் கிடைக்கும். நேர்மையான காதலுக்கு மட்டும் சொல்றேன், இதுல வந்து நல்லா கவனிச்சுக்கணும். நேர்மையான காதல்னா நீங்களே எடுத்துக்கிற வேண்டியதான், புரிஞ்சுக்கிற வேண்டியதான். எனவே காதல் வயப்படக்கூடிய இந்த லௌகீக வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்க போகிறது. பெற்றோர்கள் சம்பவத்தில் உங்களுக்கு திருமண யோகங்கள் கூடி வரப்போகிறது. ஏனென்றால் பயணங்கள் 12லே அயன சயன போகம் விரயஸ்தானம், அதுல சுக்கிரன் இருக்கிறார். எனவே நீங்க சுப விரயம் செஞ்சுக்கணும். திருமணம் காரியங்கள், இரண்டாவது இடம் வாங்கி போடுவது, சொந்த வீடு கட்டுவது, கடன் வாங்கி வீடு வாங்குற யோகம்லாம் வரும். கடன்கள் கூடும், கடன்கள் பெருகும். ஆனால் அது சுப கடனாக சுப செலவாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த காலம் வந்து இன்னைக்கு இந்த துளாராசி அன்பர்களுக்கு சொல்லப்போனா சரி, புடிவாதத்தை விடணும். துளாராசி அன்பர்களை பொறுத்தல போனா ஒரு விடாப்பிடியான கொள்கை, எதிர்கால திட்டம், கனவுகள் அதிகமா இருக்கும். எதிர்கால திட்டங்கள், கனவுகள், சில நம்பிக்கை உடைய ஒரு நம்பிக்கை, விடாமுயற்சி எல்லாமே துளாராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஒரு புதிய முயற்சியை எடுத்தாங்கன்னா அதை செய்வாங்க. அதை நோக்கியே அவங்க சிந்தனை இருக்கும். என்னும் போல அவங்க சிந்தனை சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. துளாராசி அன்பர்கள் வந்து ஒரு விஷயத்த நினைச்சிட்டாங்கன்னா அதை சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க, விடவே மாட்டாங்க. ஆனால் சில புடிவாத குணமும் இருக்கும். எனவே துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து சுக்கிரவானுடைய பயிற்சி உங்களுக்கு மிகவும் 100க்கு 110% உங்களுக்கு நன்மைன்னு சொல்லலாம். ஏன்னா ராசியில இருந்து 12லே வந்து சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்து அமர்வது மிகவும் நீசம் பெற்ற சூரியன் உங்க ராசியிலே சூரியன் நீசம் பெற்ற சூரியன் உங்க 12லே சுக்கிரனோட ராசியினர் அதிபதியோட சேர்வது, ராசியிலே புதன் வந்து அமர்வது மிகப்பெரிய நீச்சபங்க ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு பெருகும். நண்பர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும், நண்பர்களால் ஏற்றம் உண்டாகும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு உங்களுக்கு நல்ல மன நிம்மதி கிடைக்கும். கல்வியிலே சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்கள் தேர்ச்சியிலே வெற்றி பெறுவீர்கள். நீங்க வந்து 80 மார்க் வாங்கக்கூடியவங்கலாம் 90 மார்க்கு மேல வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்கு.
உட்கார்ந்து படிச்சிருவீங்க. அரையாண்டுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் அரையாண்டு அடுத்த தொடங்க போகுது. அடுத்து 2 மாதத்துல அரையாண்டு தொடங்க போகுது. அரையாண்டுக்கு உட்கார்ந்து படிச்சீங்கன்னா, இப்பவே படிச்சீங்கன்னா அரையாண்டு தேர்வுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆசிரியர்களுடைய இடத்துல இருந்து வந்த சில எதிர்பார்ப்புகள், மாணவர் நல்லா படிக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அதே போல ஆசிரியரும் மாணவரும் ஆசிரியர் நம்மளை திட்டக்கூடாது நினைச்சிருப்பீங்க. மாணவருக்கும் ஆசிரியருக்கும் உள்ள நல்ல அனுகூலமான பலன் கிடைக்க போயிருது. ஏனென்றால் செவ்வாயோட வீட்டிலே புதன். சில பேர் நல்லா படிக்கிறவங்க, நல்லா அறகுறையா படிக்கிறவங்க நல்லா சிறப்பா படிப்பீங்க, நல்லா மார்க் வாங்குவீங்க. கணவன் மனைவி இடத்துல இருந்து வந்த கருத்து ஒற்றுமை, நீங்க கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து சில சொந்தக்காரங்க உறவினர் வீட்டுக்கெல்லாம் போவீங்க. திருமண காரியங்களுக்கெல்லாம் போய் நீங்க வேலை செய்வீங்க. திருமணத்திற்கு உதவி செய்வீர்கள். உங்கள் உற்றார் உறவினருடைய திருமணத்திலே நீங்க யாருக்காவது போய் திருமணம் முடிச்சு வைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு தேடுவாங்க. உங்களுக்கு உதவியை நாடி வருவாங்க. பிறருக்கு உதவி செய்வீங்க. நல்ல உங்களுக்கு எப்படி சொல்லுவாங்க, ஸ்டேட்டஸ் சொல்லுவாங்க. ஆள் பார்த்து பழகுவது எப்பவுமே துளாராசி என்பவர்களை பொறுத்த அளவிலே ஆள் பார்த்து பழகுவீர்கள். உங்க நட்பு வட்டாரத்திலே கவனமாக இருப்பீர்கள் எப்பொழுதுமே. ஆனால் இந்த நேரத்திலே அடிசருக்கும் கவனமா இருந்துக்குங்க. நிச்சயமாக உங்களுக்கு நான் சொல்றேன், ஒரே விஷயம், உடல் சார்ந்த விஷயத்துல கவனமா எடுத்துக்கங்க. தலைமுடி பிரச்சனை இருக்கிறவங்க, தலைவலி உள்ளவங்க, முதுகுத்தண்டு வழியில உள்ளவர்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்த்துக்கோங்க. முதுகுத்தண்டு வழியில் உள்ளவங்க வைத்தியம் பார்த்துக்கோங்க. வைத்திய செலவுகள் வரும். ஏன்னா 11ல கேது இருப்பது, லாபஸ்தானத்திலே கேது இருப்பது உங்களுக்கு மருத்துவமனை சார்ந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும். நல்ல ஒரு இயற்கையான உணவுகளை எடுத்துக்கோங்க. ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை நீங்க எப்பயுமே எல்லா ராசிக்காரர்களுமே தவிர்த்துக் கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு பலனை கொடுக்க போகிறது. உங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ராசியினுடைய அதிபதி 12ல் அமர்வது உங்களுக்கு நல்ல யோகம். அதே போல 6லே சனி இருப்பது, ருண ரோக சத்ரு கடன் ஸ்தானத்திலே சனி பகவான் இருப்பது கடனை அதிகரிக்க செய்வார். அதை சுபக்கடனாக ஆக்கி வேண்டும். வீடு நிச்சயமாக வாங்கி நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். வீடு வாங்க வேண்டும், சொத்து வாங்க வேண்டும், தாய் வழி சொத்துகள் கூடும், படிப்பு திறன் மேம்படும், தொழிலிலே சிறப்பாக இருப்பீர்கள். இந்த பென்ச் ஸ்டோரு, இந்த கவரிங் நகைகள் விற்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றம் தரும் பலனாக இருக்க போகிறது. நல்ல பலன், கூடுதல் பலன், சுப பலன் என்று சொல்லலாம். வெற்றி மேல் வெற்றி கொட்ட போகிறீர்கள். உங்களுக்கு வாசலிலே இந்த 21 நாட்கள் அக்டோபர் 9ஆம் தேதிக்கு பயிற்சியாகக்கூடிய சுக்கிர பகவான் நவம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகிறார். உங்களுக்கு மகாலட்சுமி வீட்டினுடைய கதவை தட்ட போகிறது. மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்க போகிறது. சுப செலவுகள் உங்களுக்கு சேரும். சுப செலவுகள் கூடும். உடையெல்லாம் வாங்குவீங்க. தீபாவளி வரை நெருங்க போகிறது. உடையெல்லாம் வாங்குவீங்க. நல்ல நாகரிகமான உடை. ஜவுளி வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு யோக பலன். இந்த வேறு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருள் எடுத்து விற்கக்கூடியவங்க எல்லாம் நல்ல பலன், ஏற்றம் தரும் பலனாக உங்களுக்கு கொடுக்க போகிறார் சுக்கிர பகவான். ராசியினுடைய ராசியிலே செவ்வாயும் புதனும் அமர்ந்து ராசியை பார்ப்பது மிகவும் ஒரு உங்களுக்கு சுப பலன். ராசியினுடைய அதிபதியை பார்ப்பது ரொம்ப சுப பலன். அதே போல ராசி அதிபதி செவ்வாய் புதனை 2ஆம் பார்வையாக பார்ப்பது உங்களுக்கு சுப பலன் என்று சொல்லலாம். எனவே இந்த அதிகாரத்திலே இருக்கக்கூடியவர்கள், அரசு வட்டாரத்திலே இருக்கக்கூடிய துளாராசி என்பவர்கள் உங்களுக்கு உயர்வான நிலைக்கு உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க போகிறார். உங்களுக்கு ராசியிலே 3 நட்சத்திரக்காரர்கள், அதாவது விசாக நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், அதே போல சித்திர நட்சத்திரக்காரர்கள், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் அருமையான பலன் கிடைக்கிறது. சித்திர நட்சத்திரக்காரர்கள் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும். அயனசேன போகம் விரயஸ்தானத்திலே ராசியினுடைய அதிபதி செவ்வாய் ஜென்மத்திலே இருக்கிறார். ஜென்மத்திலே இருப்பது போக்குவரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது இந்த தீ சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் வரும், தீ காயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு, கவனமா இருக்கணும். அதே போல சுவாதி நட்சத்திரக்கார அதிபதி ராகு பகவான் ராசியிலே 5ல் இருக்காரு, புத்திஸ்தானத்திலே இருக்கிறாரு. சில கெட்ட சவாசெல்லாம் வரும். அந்நிய நபர்களால் வீட்டுக்கு ஆபத்துகள் வரப்படும். சில சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, கவனமா இருந்துக்கிறணும். 5லே ராகு இருப்பது, ராகு ராசியை கிட்டத்தட்ட 5ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பது உங்களுக்கு மிகவும் உங்களுக்கு சுமாராகத்தான் இருக்க போகிறது. எனவே ஆனால் சுப பலனாக நீங்க சுபபரியம் செய்து கொள்ளக்கூடிய காலகட்டம். விசாக நட்சத்திரனுடைய அதிபதி குரு பகவான் ராசியில இருந்து 9ல குரு பாக்கிய குருவாக வந்திருக்கிறார். பாக்கிய குரு. அதே போல 9ஆம் இடத்துல இருந்து 12ஐ சுக்கிரனை பார்க்கிறார். எனவே 4ஆம் பார்வையாக சுக்கிரனை பார்க்கும் பொழுது ராசியிலே உங்களுக்கு தாய் வழியிலே உங்களுக்கு சிறப்பான பலன் ஏற்பட போகிறது.
நல்ல அனுகூலமான பலன், மாணவர்களுக்கு கல்வியிலே வெற்றி, அதே போல இடமாற்றம் நடக்கும். உங்களுக்கு தொழில்துறை நிறுவனங்களை வேலை சம்பள உயர்வு கூடும். எனவே துலா ராசிக்காரர்கள் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கப் போகிறது. நன்றி, வணக்கம்.